மேலறை தியானம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் பீட்டர் கலிக்யூரி, புளோரிடா, USA. தலைப்பு கடவுளின் நேரம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி புலம்பல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடங்கி 26ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் 26ஆம் வசனங்கள். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. வேறொரு நாட்டிற்கு போன எமது மூத்த பேரன் திரும்பி வந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்ததும் எமது இளைய பேரன் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்து ஆர்ப்பரித்தான். தனக்கு அண்மையில் கிடைத்த கைபேசி வழியாக குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சியின் செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்தான். இடைக்கிடை தொலைபேசி வழியாக தமையனிடம் வந்துவிட்டீரா, இப்போ எங்கே நிற்கிறீர், இப்போ எங்கே, இப்போ என்று கேட்டபடி இருந்தான். நாங்கள் சிரிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தோம். சில சமயங்களில் எனது ஜெபமும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் எனது கேள்விகள் விளையாட்டுத்தனமாக இருக்காது. எப்போ உலகின் தீமைகளை நிறுத்தி எமக்கு நீதியையும் சமாதானத்தையும் தரப்போகிறீர், இப்போ தந்தால் என்ன என்று கடவுளை கேட்பேன். இன்றைய வாசிப்பு பகுதியில் எருசலேமின் அழிவுக்கு பின் கடவுள் எரேமியாவுக்கு கற்பித்ததை அவர் எம்முடன் பகிர்ந்து கொள்வதை வாசிக்கின்றோம். அழிவை பற்றி எரேமியா 52ஆம் அதிகாரத்தில் வாசிக்கவும். மரணம், பட்டினி, அடிமையாதல் ஆகியவை ஏற்பட்ட போதும் கடவுளின் அன்பு, இரக்கம் ஆகியவை மாறவில்லை என்று எரேமியா சொல்கிறார். ஜெபத்தில் நாம் கேட்பது நல்லது, ஆனால் நாம் நேரம் குறிக்க முடியாது. அவருடைய நேரத்தில் நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஜெபம். தந்தையாகிய கடவுளே, எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களில் நம்பிக்கை வைத்து காத்திருக்க எமக்கு கற்பியுங்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கடவுளின் நேரத்திற்காக காத்திருப்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.